Hi guys and welcome back to Karma Crypto. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சேனல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெண்டிங் மீம் காயின்ஸான பெப்பே காயின் பத்தி தாங்க பேச போறோம். ஸோ நிறைய நம்மளோட ஃபெல்லோ சப்ஸ்கிரைபர்ஸும் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. ப்ரோ ஓகே நீங்க ஷீபா பத்தி டோஜ் பத்தி நேற்று ஒரு வீடியோ போட்டீங்க. ஆனா இந்த பெப்பே காயின் பத்தி ஒரு வீடியோ போடலையே ப்ரோ. அது என்ன ப்ரோ பெப்பே காயின் என்ன ஆகுது திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக் மாதிரி ஒரு டோக்கன் இருக்கு பயங்கர பம்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்களே நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மீம் டோக்கன் கான்செப்ட் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். மீம் டோக்கன் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோஜ் அண்ட் ஷிபாயின்ல இருந்தாங்க ஃபார்ம் ஆச்சு. ஸோ டோஜ் காயின் அண்ட் ஷிபா இனு ஆர் காட் ஃபாதர்ஸ் ஆஃப் தீஸ் டோக்கன்ஸ். அடுத்து அந்த மீம் காயின்ஸ் எல்லாத்துக்குமே கூட சொல்லலாம். இந்த மீம் கான்செப்ட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் டோஜ் ஃபாலோட் பை ஷிபா இனு. இது ரெண்டு தான் டாப் 2 இன்ஃப்ளூயன்ஷியல் காயின்ஸ் விச் ட்ரிகர்ட் ஆல் தி அதர் காயின்ஸ். பேபி டாஜா இருக்கட்டும், சேஃப் மூனா இருக்கட்டும், இப்போ இருக்கிற பெப்பே காயினா இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்து டாக் விஃபாட் டிஏஎஃப் எந்த காயினா இருந்தாலும் எல்லாத்துக்குமே அதே ரூல்ஸ் தாங்க. ஸோ இதுதான் மீம் காயின்ஸோட ஹிஸ்டரி அண்ட் சம்திங். இந்த பெப்பே காயின் பத்தி சொல்லணும்னா ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு இந்த காயின் பம்ப் ஆகிறதுக்கு. அண்ட் இந்த 2024ல இதுவும் ஒரு வாட்ச்ஃபுல்லான டோக்கன் சொல்லிட்டு சொல்றாங்க. என்னெல்லாம் ப்ரோ ரீசன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸோட அக்குமுலேஷன். ஆஃப் லேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷீபா இனு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேல்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் மோஸ்ட் இப்போ இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிறது பாத்தீங்கன்னா வேல்ஸ் பக்கத்துல இந்த பெப்பே காயின் தான். பயங்கரமான ஒரு அக்குமுலேஷன் வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 பில்லியன் மார்க்கெட் கேப் கிட்ட வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ரீச் ஆகணும்னு சொல்லி ஒரு டார்கெட் வந்து பெப்பே காயினுக்கு இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்ஸுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா இது வந்து அக்குமுலேட் பண்றாங்க. நிறைய காயின்ஸ் 1 மில்லியன் காயின்ஸ் சொல்லிட்டு பயங்கரமா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகன்ட் திங்ஸ். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா பெப்பே காயின் பொறுத்த வரைக்கும் அனலிஸ்ட் வகையில அதாவது ட்ரேடர்ஸ் வகையில சொல்ல போனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட்ல இருக்கு. இது வந்து அதோட த்ரெஷ்ஹோல்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நெக்ஸ்ட் பிட்காயின் பம்ப் அதோட ஆல் டைம் ஆகி போகும்போது பெப்பே காயின் தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆப்வியஸ்லி ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெடிக்ட் பண்றது இப்படிதாங்க. அது இந்த சைடும் ஃபிளிப் ஆகலாம், இந்த சைடும் ஃபிளிப் ஆகலாம். நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் இது வந்து ஒரு ஃபேக்டர் ஒரு ரீசனா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி இது வந்து ஒரு ரீசனா இருக்கு. கண்டிப்பா பிரேக் அவுட் பண்ணி அடுத்த பிட்காயின் புல் ரன்ல வந்து இந்த பெப்பே காயின் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. தேர்டு முக்கியமானது ரொம்பவே முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா காயின் பேஸோட லிஸ்டிங். நம்மளுக்கு தெரியும் காயின் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பாப்புலர் எக்ஸ்சேஞ்ச் கூட சொல்லலாம். ஸோ அவங்க லிஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பூஸ்ட் வந்து கொடுக்கும். சிக்னிஃபிகண்டான டோக்கன்ஸ் எல்லாம் காயின் பேஸ் லிஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பயங்கரமா ஏறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் டோஜ் காயினா இருக்கலாம், ஷீபா இனுவா இருக்கலாம். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 0 வரைக்கும் கட் ஆனது ஷீபா இனு. ஸோ அதே மாதிரி காயின் பேஸ் என்ன சொல்றீங்கன்னா வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லிஸ்ட் பெப்பே காயின். கூடிய சீக்கிரத்தில் மேபி பெப்பே காயினவே பாத்தீங்கன்னா காயின் பேஸ்ல லிஸ்ட் ஆகும். அது வந்து மிகப்பெரிய பூஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெப்பே காயினை கண்டிப்பா கொடுக்கும். அதுக்கு டவுட்ஃபுல்லே கிடையாது. கண்டிப்பா அந்த வந்து நடக்கும். ஸோ இது வந்து நம்ம வாட்ச்ஃபுல்லா இருக்க வேண்டியது ஒரே விஷயம் தான். காயின் பேஸோட நோட்டீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பெப்பே காயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பெப்பே காயினோட ஃபாலோவர்ஸா இருக்கலாம், பெப்பே காயினோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கலாம், பெப்பே காயின் வச்சிருக்கவங்களா இருக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காயின் பேஸ் டிசிஷன் வில் பி வெரி க்ரூஷியல் ஃபார் பெப்பே காயின்ஸ் க்ரோத். ஏன்னா ஷீபா இனு மாதிரியோ இல்ல வந்து டோஜ் காயின் மாதிரியோ அந்த அளவுக்கு யூட்டிலிட்டியா பெப்பே காயினை கொண்டு வராங்களா அப்படின்றது கிடையாது. அந்த அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல யூட்டிலிட்டி வகையில. ஏன்னா டோஜ் காயின் உங்களுக்கு இலான் மஸ்க் இருக்காரு, ஷீபா இனு நிறைய வைட் இதுல டூரிசம் வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க எல்லா கண்ட்ரீஸ்லயும். பட் பெப்பே காயினுக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு இது பெப்பே காயினுக்கு இருக்கிறது பெப்பே காயினோட கம்யூனிட்டி மட்டும் தான். அதெல்லாம் டிரைவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் பிக் திங் பெப்பே காயின் ரைஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது காயின் பேஸ். ஸோ காயின் பேஸ் டிசிஷன் வில் பி கீ ஃபார் த பிரைஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பெப்பே இன் 2024. So that's what we want to share in this video guys. So thank you for watching our video and உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது ஒரு கண்டினியூஸா அப்டேட்ஸ் எல்லாமே வேணும்னா கீழே எங்க வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.